Lights, camera, action. Hi friends, அனைவருக்கும் வணக்கம். சக்தி சிதம்பரம் டைரக்ஷன்ல பிரபுதேவா, இளையதிலகம் பிரபு, நிக்கி கல்ராணி நடிச்சு வெளிவந்திருக்கிற சார்லி சாப்ளின் 2 படத்தை பத்தி அலச போறோம். டைரக்டர் சக்தி சிதம்பரம் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆரம்ப காலங்களில் ஒரு டைரக்டரா அவர் ஒரு ஹிட்டுக்காக தடுமாறிட்டு இருந்தப்ப 2002ல் வெளிவந்த சார்லி சாப்ளின் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அந்த படம் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மொழிகளில் ரீமேக் பண்ணப்பட்டு எல்லா மொழிகள்லையுமே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. சார்லி சாப்ளின் படத்துக்கு அப்புறம் அவர் இயக்குன ஒரு சில படங்கள் சுமாராக அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் இயக்குன எல்லா படங்களும் வரிசையை தோல்வி அடைஞ்சதால் 2010ஆம் ஆண்டு சத்யராஜ் சுந்தர்சி நடிப்பில் வெளிவந்த குரு சிஷ்யன் படத்துக்கு அப்புறம் தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழலில் இருக்கிற சக்தி சிதம்பரம் 9 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இந்த சார்லி சாப்ளின் 2 படம் மூலியமாக ரீஎன்ட்ரியாக இருக்காரு. இப்படி வர்றவர் கதையில் எவ்வளோ கவனமாக இருந்திருக்கணும். ஒரு காமெடி படம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் காமெடியில் திரைக்கதையில் சும்மா பூந்து விளையாண்டுருக்க வேண்டாமா, படம் முடிஞ்சு வெளிவர ரசிகர்களை மலர்ந்த முகத்தோட சந்தோஷமாக வெளியே அனுப்பி வச்சிருக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. பட் இது ஏதாவது இந்த படத்தில் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. தப்பு பண்ணுறது தப்பே இல்லை. எவ்வளோ சின்சியரா லவ் பண்ண தெரியுமா? சார்லி சாப்ளின் படத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா அது இந்த படத்தை டைரக்டருக்கே தெரியுமாங்கிற சந்தேகம் தான். ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரதுக்காக சார்லி சாப்ளின் 2ன்னு டைட்டில் வச்சு சீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். சார்லி சாப்ளின் 2 படத்தினுடைய கதை என்னென்னா, தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணைக்கு போகிற பெண் மேலே சந்தேகப்படுற ஹீரோ மப்பிள் இருக்கும்போது கூட ஃபுல் மப்பிள் இருக்கிற தன் ஃப்ரெண்டு உசுப்பு இருந்ததுக்கப்புறம் பெண்ணை பற்றியும் பெண்ணோட குடும்பத்தை பற்றியும் கண்டபடி பேசி வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிச்சிடுறாரு. மப்பு தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு எங்கே அந்த வீடியோவை பொண்ணு பார்த்துட்டா கல்யாணம் நின்று போடுமோன்னு பதறி போய் அவங்க மொபைல் இருக்கிற அந்த வீடியோவை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு காமெடி படத்துக்கு இந்த கதையே போதுமானது தான். பட் அதை எப்படி சுவாரஸ்யமாக படம் பார்க்குற ஆடியன்ஸ் சிரிக்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு படத்தோட வெற்றியே இருக்குது. இந்த சார்லி சாப்ளின் 2ல் மொத்த படத்துலேயுமே ஒரு 4-5 காட்சிகள் தான் நமக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. மற்றபடி காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நடிப்பு பொறுத்த வரைக்கும் பிரபுதேவா சார்லி சாப்ளினில் பார்த்தப்ப எப்படி இருந்தாரோ இதுலேயும் அப்படி தான் இருக்கார். என்ன முகத்தில் தான் அந்த எனர்ஜி கொஞ்சம் மிஸ்ஸிங். இளையதிலகம் பிரபுவை வீணடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நிக்கி கல்ராணி இவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க. ஆனால் காட்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய அந்த முகபாவனைகள் அவருக்கு மாறாமல் ஒரே மாதிரியான ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இருக்குது. நடிப்பில் நடிகர் நாசருடைய சன் லுத்புதீன் ஒரு சின்ன கேரக்டரில் வந்தாலும் கூட அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸில் தான் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியலப்பா. படத்தினுடைய கேமராமேன் சவுந்தரராஜனுடைய ஒர்க் எப்படி அப்படின்னு சொல்லணும்னா, கேமராமேன் கர்ணன் அவருடைய ஜெயசங்கர் நடித்த ஜம்பு படத்துலையும் கார்த்திக் ராதாரவி நடித்த இரட்டைக்குழல் துப்பாக்கி படத்துலையும் அந்த காபர் டான்ஸுலாம் கேமரா ஆங்கிள் எங்கே வச்சு எப்படி காமிப்பாரோ அதே மாதிரி இவரும் வச்சு தான் கேமராமேன் கர்ணனுடைய அடுத்த வாரிசுன்னு திகில் கிளப்புறாரு. மற்றபடி இவருடைய கேமரா பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. சார்லி சாப்ளின் 2 படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, பாடல்கள் 3 பாடல்கள் தான். பாடல்கள் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இசையமைப்பாளர் அம்ரீஷ் பாடல்கள் செலுத்த கவனத்தை பிஜிஎம்மில் செலுத்தாமல் காமெடி காட்சிகளில் சிரிக்க வைக்கிறேன்னு பேர் வெளின்னு ஒரு அமைச்சர்த்துவமான இசையை கொடுத்துருக்காரு. அடுத்த ப்ளஸ் படத்தினுடைய ரன் டைம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 55 நிமிஷம் தான், செகண்ட் ஹாஃப் 1 ஹவர். மொத்த படமுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு முடிகிறது. ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. சார்லி சாப்ளின் படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குங்க. வரிசையாக ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போனால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். பெரிய மைனஸ் என்ன பார்த்தோம்னா எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே அமையாதது. குறிப்பாக காமெடி பீரியட் ஒர்க் அவுட் ஆகும் போனதும் ரொம்ப பெரிய மைனஸ் தான். படத்தினுடைய ஹைலைட்டாக இருந்த சின்ன மச்சான் பாட்டை விஷுவலாக படமாக்கின விதத்துலையும் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லணும். ஏகப்பட்ட ஜம்ப் கட்ஸ் வச்சு அந்த பாட்டு பெரிய அளவில் இம்ப்ரெஸ் பண்ணாமல் அமைஞ்சிருச்சு. ஓவரால் சார்லி சாப்ளின் 2 படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய ரீஎன்ட்ரிக்கு தனக்கு பெரிய பிரேக் கொடுத்த சார்லி சாப்ளின் படத்தினுடைய 2ஆம் பாகத்தை எடுக்கலாம் அப்படின்னு புத்திசாலித்தனமாக முடிவு பண்ண டைரக்டர் சக்தி சிதம்பரம் அதை சரிவர பயன்படுத்தாமல் கோட்டை விட்டார்னு சொல்லணும். அதாவது அவர் சார்லி சாப்ளின் படத்தினுடைய பேரையும் கெடுத்து தன்னுடைய பேரையும் கெடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சார்லி சாப்ளின் 2 படத்துக்கு நம்ம கோவை சினிமாஸ் தரக்கூடிய ரேட்டிங் 2.25. சரியாக காது கேட்காத பிரபுதேவாவுடைய அம்மா கேரக்டர் அங்கங்கே நம்மளை கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாங்க.
அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா காமெடி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது படம் பார்க்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு வர படமே இல்லை அப்படின்னாலும் அல்லது சுமாரான காமெடிக்கும் கடி காமெடிக்கும் கூட நான் விழுந்து சிரிப்பேன் அப்படிங்கிறவங்களும் இந்த படத்தை போய் பார்த்துட்டு புலம்பிட்டு வரலாம். எங்களோட ரிவ்யூஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து ரசித்த இந்த ரிவ்யூவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரசிக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ சம்மந்தமான கருத்தை சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரிவ்யூஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கோவை சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.